தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்க. அந்த பொதுக்கூட்டத்துல சகாப்தீன் அப்படிங்கிற வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒன்றிய துணை செயலாளர் அவன். அந்த சகாப்தீங்கிற வந்து மேடல் ஏறி அந்த பொதுக்கூட்டத்தில் ஏறி தலைவரை பற்றி தேசிய தலைவரை பற்றி ரொம்ப தரக்குறைவான அவதூறான கருத்துக்களை பேசியிருக்கான். நேற்று இரவுல இருந்து அவன் பேசுற நொடியில இருந்து எவ்வளவு லைவ் போட்டிருக்காங்க. அந்த வீடியோ சின்ன துண்டு காணொலி கிடைச்சிச்சு. நம்ம வேண்டாம் வீடியோ எடுக்க போறேன், நம்ம வாட்டில் பேசிடுவோம், சும்மா மறைச்சிடுவோம் அப்படின்னு நினைச்சிருப்பான் போல. உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்கள்ட்டையும் அந்த காணொலி போய் சேர்ந்துருச்சு. அந்த வேலையை செய்த குறிப்பா நாம் தமிழ் கட்சிக்காரலாம் பெருமளவு கருது பரப்புனாங்க. அந்த இந்த செய்தி இந்த பரப்பக்கூடிய வேலை செய்த நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா தலைவரை பற்றி ஒருத்தர் தவறா பேசணும் அப்படின்னா அவருடைய இருப்பையே நம்ம வந்து கேள்விக்குறாக்கிறோம். உண்மையில தான் சொல்றேன். நீ வந்து யாரை இந்த தலைவரை விமர்சிக்கலாம், யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல, உண்மைதான். ஆனா தலைவர், தேசிய தலைவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் தான்டா. நமக்கு போட போட்டு கேட்கிறது என்ன, உங்க தலைவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் தான்டா. வேற யாரும் அப்பாற்பட்டவர் கிடையாது. தலைவர் அப்பாற்பட்டவர் தான். அவர் இங்க இனக்காவலன். அவர் முருகனின் மறு உருவம்டா. தாவேகா தலைமையை ஆடி போய் உட்கார்ந்துருக்கான். இன்றைக்கான செய்தி இதை யார் சொல்றா? அவனே சொல்றான். மன்னிப்பு கேட்டிருக்கான். மன்னிப்பு கேட்டு ஒரு காணொலி வெளியிட்டிருக்கான். மன்னிச்சிருக்கேன், நான் தவறா பேசிட்டேன், வந்து நான் சீமான் அவர்களை வந்து மெசிப்பதற்காக நான் வந்து அவருடைய தலைவர் நினைச்சது இது பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்கான். இது இந்த மன்னிப்பு கேட்ட காணொலி இந்த உலக தமிழர்கள் நம்மளாம் சேர்ந்து எதிர்ப்பு கொடுத்தோம்ல, நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி. முதல் வெற்றிங்கிறத தாண்டி வந்தது ஆகணும் இது. ஆனா இது வந்து முடிவு கிடையாது. விஜய்கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை வர வேண்டும். அது என்ன ஏதுங்கிறத நம்ம விரிவா பேசுவோம். அவன் பேசுற வீடியோ போட்டு பாருங்க. நேற்றைக்கு குருநாங்கோடு வடக்கு ஒன்றியம் சார்பாக சிங்கநகர் பேரூரில் வைத்து ஒரு திருமண கூட்டம் தாவைக்கா சார்பாக நடத்தப்பட்டது. அந்த பொதுக்கூட்டத்தில் நான் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தேன். அந்த விமர்சனம் என்பது பிரபாகரன் அவர்களை, அவருடைய தியாகங்களை நான் உணராமல் இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை ஒரு தலைவனாக ஏற்று வைத்திருக்கிறார்களே, அப்படி அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நான் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தேன். ஆனால் அந்த விமர்சனம் செய்த அந்த மேடையிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகோதரர்கள் அனைவரும் என்னை கண்டித்தார்கள். நீங்கள் பேசியது தவறு. காரணம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்ன என்று சொன்னால், தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று தளபதி அறிவித்திருக்கிறார்கள் என்று அந்த மேடையிலே என்னை கண்டித்தார்கள். அதன் பிறகு நான் வீட்டிற்கு வந்த பிறகு கிருஷ்ணகுமார், மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார், ஒன்றியம் அசோக் அவர்கள் என்னை போனில் தொடர்பு கொண்டு, அது அண்ணன் நீங்கள் நேரத்துக்கு பேசினது தலைமைக்கு போயிடுச்சு, தலைமை உடனே உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் உங்களை மாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறாங்க அப்படி என்று நான் அறிந்தேன். அது உண்மையிலேயே எனக்கு வருத்தம்தான். நான் சீமானை பேச வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான், அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் நான் ஈழத்தமிழர்களுக்காக தன் குடும்பத்தையே தியாகம் செய்த அந்த மகத்தான தலைவரை நான் பேசக்கூடிய நிலை ஏற்பட்டது. அவரை பற்றியும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் பல சூழ்நிலையில் தவறுகள் இழைக்க வேறுபடும். அந்த அடிப்படையில் என்னுடைய தவறு நேரத்தைக்கு அதில் நடந்துவிட்டது. இந்த வீடியோ எதற்கு என்று சொன்னால், தளபதி விஜய் அவர்களும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களும் என்னுடைய பேச்சை கேட்டு இப்படி பேசியிருக்கக்கூடாது என்று வருத்தப்பட்டதாக நான் அறிந்தேன். ஆகவே நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் தலைமையும் நேசிக்கக்கூடிய அந்த பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தது தவறுதான். ஆகவே நான் மனப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையிடம் மற்றும் தமிழகத்தினுடைய சகோதரர்கள், பிரபாகரன் நேசிக்கக்கூடிய சகோதரர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான்